நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 8ஆம் பதிகத்தின் சுருக்கமாக மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த திருவாய்மொழி நூற்றந்தாதி 18ஆம் பாசுரத்தை சேவிப்போம். அணைந்தவர்கள் தம்முடனே ஆயன் அருட்கு ஆளாம் குணம் தனையே கொண்டு உலகை கூட்ட இணங்கி மிக மாசில் உபதேசம் செய் மாறன் மலரடியே வீசுபுகழ் எம்மா வீடு என்று பாடுகிறார். ஸ்ரீதேவி, பூமிதேவி மற்றும் நீலாதேவியின் நாயகனாய் ஆதிசேஷ படுக்கையில் எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீ சர்வேஸ்வரனை திரு அனந்தாழ்வான் முதலான நித்தியசூரிகளின் குழாம் கெட்டி அடிமை செய்கிற பெரும் பேரானது ஆழ்வாரோடைய சம்பந்தம் பெற்ற 21 தலைமுறையில் உள்ளவர்களுக்கும் கூட கிடைக்க வேணும் என்று என் கண்ணனை நான் கண்டேனே என்று சொல்லும்படி பரம சுலபனாய் கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து கிருபை பண்ணி அருளினான். இப்படி சிந்தயந்தி, ததிபாண்டன், தயிர்த்தாழி, கூனி, மாலாக்காரர், கண்டாகர்ணன், ரிஷிபத்னிகள் என அனைவருக்கும் மோட்சத்தை அளிப்பதையே இயல்பாக கொண்ட அவன் கிருபையால் இவர்களும் உஜ்ஜீவிக்க பெற்றபடியை கண்டு அப்படிப்பட்ட அடியவர்களின் திருவடி கீழ் வாழ்வதே நமக்கு புருஷார்த்தம் என்று சம்சாரி லோகத்தை எம்பெருமானோடு சேர்த்து வைக்க ஆசைப்பட்டவராய் ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் திரும்ப திரும்ப இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் என்றும் பொறி 5 நீங்கி நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் என்றும் குற்றமற்றதான உபதேசத்தை செய்தருளின எங்கும் பரவிய புகழை உடையதான ஆழ்வாரின் பாதார விந்தங்களே எனக்கு சிறந்த மோட்சஸ்தானமாகும் என்று மணவாள மாமுனிகள் அருளிச் செய்கிறார்.